Hi friends, welcome to my YouTube channel. This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with a affordable combo offers. Click below link and join courses. For more information, check this website. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முளைக்கட்டிய பச்சை பயிர் சுண்டல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பச்சை பயிர் உங்களுக்கு வேணுன்ற குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. 4 to 5 hours ஊற வைக்கிறேன். ஊறினோடனே ஒரு ஒயிட் கிளாத் நல்லா அலசிட்டு அந்த கிளாத்தில் அந்த ஊற வச்சுருக்க பச்சை பயிரை நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிக்கோங்க. அது ஒரு 1 day ஃபுல்லாக நல்லா அப்படியே வைங்க. அப்பப்போ பார்த்து தண்ணி மட்டும் தெளித்து வைங்க. பாருங்கள், நான் நெக்ஸ்ட் டே பார்க்குறேன், எனக்கு நல்லா முளை வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே வெறுமாவும் சாப்பிட்லாம், இல்லை பெப்பர் இல்லை உப்பு இதை தூவியும் சாப்பிட்லாம். இப்போ நான் இதை தாளிக்க போகிறேன். அதுக்கு 4 பத்த தேங்காய், 3 பச்சை மிளகா, இதை நான் மிக்ஸியில் ஒரு ரன் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி வச்சு தண்ணி கொதிக்கிறப்ப தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம முளைக்கட்டிய பயிர் அதில் போட்டுக்கலாம். இது ஒரு 5 seconds ஆகும். நல்லா வெந்துருச்சியாக பார்க்கலாம். மேலே தோல் வரும், நீங்கள் அப்படியே எடுத்துருங்க. தண்ணி வேணுன்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை நான் இப்போ தண்ணியை எடுத்துக்கிட்டேன், வெந்துருச்சின்னு. இப்போ இதுக்கு தாளிப்பு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா 2, அப்புறம் நம்ம தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சது, ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது முளை உடஞ்சிடாத ஜென்ட்லியாக நல்லா கலரி விடுங்க. அது கூடயே நம்ம தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சிருக்கோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கலரி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ஒரு ஈவினிங் டைம் ஹெல்த்தியான முளைக்கட்டிய பச்சை பயிர் சுண்டல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.